வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம வந்து ஃப்ளிப்கார்ட் சேல் பற்றி தான் பார்க்க போகிறோம். மாதம் வந்து எல்லாருமே ஏதாவது ஒரு கைண்ட் ஆஃப் டீல் கொண்டு வருவாங்க. அண்ட் இப்போ வேறு சம்மர் சேல்லாம் போய்கிட்டு இருக்கு. புது ஃபோன் வாங்கணுமா, அப்படி வாங்குறதா இருந்தால் எங்கெல்லாம் லோன் போடலாம் அப்படிங்கிற நிலமையில தான் எல்லாரும் சுற்றிக்கிட்டு இருக்காங்கல்ல. சரி இருக்கட்டும், கொஞ்சம் பழைய ஃபோன், ஒரு வருஷம் பழைய ஃப்ளாக்ஷிப், அதெல்லாம் இப்போ வந்து ஏதாவது ஒரு சில டீலில் கிடச்சதுன்னா ஸோ அப்படி ஏதாவது இருக்கா இல்லையா, அண்ட் எப்போ இருந்து இந்த சேல் வரப்போகுது அதெல்லாம் போய் தொடர்ந்து பார்க்கலாம். அப்படியே ரெக்கார்டிங் போட்டு விட்றேன். இந்த பார்த்தீங்களா, சேல் ஸ்டார்ட்ஸ் ஆன் 9th May. 9th Mayலேருந்து உங்களுக்கு சசா லெலே சேல். என்னையா இது சேல் அப்படிங்கிறத ஒரு டைப்பாக வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம இதை பார்த்துருப்போம். அண்ட் இந்த வருஷமாக திரும்ப நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆக மொத்தம் லோயஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த சீசன், அது எல்லாத்தையுமே நீங்கள் அதை பார்க்க தான் போகிறீங்க. 24 மணி நேரம் ஏர்லி ஆக்சஸ் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் அண்ட் பிளாக் மெம்பர்ஸ்க்கு கிடைக்குமா. எஸ்பிஐ கார்டு 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்டு. ஓகே, அப்போ இவங்க தான் பார்ட்னர்டா. ஓகே, அப்படி கீழே போனால் டாப் 10 டீல்ஸ். ஓ ஓகே, டாப் 10 டீல்ஸில் ஃபஸ்ட்டு எது இருக்குன்னா கேலக்ஸி S25 FE. ஆல்ரெடி இது டீலில் தாங்க சுற்றிட்டு இருந்தது. 45,000 கிடச்சிது. 44,999 அப்படிங்கிற ப்ரைஸ்க்கு கிடச்சிது. அண்ட் சாம்சங்கோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு கார்பரேட் ஐடி மூலமாக வாங்குறதா இருந்தால் இன்னும் கம்மியாகவே கிடச்சிது. சரி, அடுத்து என்னன்னா Edge 70 ஃபியூஷனுங்க. இதுவும் ஒரு அற்புதமான டிவைஸ் தான். இப்போ என்னென்னா எல்லாமே என்ன ப்ரைஸ்க்கு வரப்போகுது அப்படின்னும் போது சாம்சங் ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ணிடலாம். ஏன்னா ஆல்ரெடி ஒரு தடவை டீல் வந்தனால. பட் மோட்டோரோலாவில் லான்ச் ப்ரைஸை இப்போ கொடுப்பாங்களா, லான்ச் ஆஃபர்ஸ்னு எக்ஸ்க்ளூசிவாக இருந்திருக்கும்ல, அதை இப்போ வந்து ப்ரைஸ்ன்னு சொல்லி கொடுப்பாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். X200T ஆல்ரெடி நம்ம நண்பர்கள் ஒரு சிலரில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேமரா சென்ட்ரிக்கான ஒரு ஃபோன் அப்படின்னும் போது 60,000 ரூபாய்க்கு நான் பேசாமல் விவோட X200T வாங்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இன்கேஸ் அது வந்து 50,000 ரூபாய்க்கு கிடச்சதுன்னா சரி, ஆசைப்படுறது ரிவீல் ஆகிறதுக்கு முன்னாடி இஷ்டத்துக்கு ஆசைப்படலாம், புரியுது. அப்போ 40,000 சொல்லுங்கண்ணே அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. இருந்தாலும் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக ஒரு 50,000 கிட்ட வருமோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை தான். பட் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். அண்டு 14X இது வந்து பெரும்பாலும் நம்ம ஆல்ரெடி பேசியிருப்போம். இதை நாங்கள் யாருமே பெருசாக மதிக்கலை. ஓப்போவோட K13 சீரீஸை பார்த்த மாதிரி 14Xை நாங்கள் பார்க்கல. S25 5G இதுவே வந்து உங்களுக்கு 57,000 அந்த மாதிரியான ப்ரைஸ்க்கு கிடச்சிது. அண்ட் ஆல்ரெடி இப்போ கூட அப்பப்போ 60,000க்குலாம் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது இது மறுபடியும் 57,000க்கோ இல்லாட்டி 55,000க்கோ வித்தவுட் எனி ஆஃபர் கிடச்சிதுன்னா நல்ல டிவைஸாக அமையறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே பிரகாசமாக இருக்குது. கூகுள் பிக்சல் 10, கூகுள் பிக்சல் 9 போன தடவை அன்எக்ஸ்பெக்டட்லி 38Kக்கு வந்துச்சு. எப்போனா அந்த ஆகஸ்ட் அந்த மாதிரியான டைமில் வந்து கூகுள் பிக்சல் 9 38Kக்கு வந்துச்சு. ஸோ அப்போது இது வந்து அநேகமாக ஒரு அண்டர் 50K அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பிக்சல் 10 வந்து கண்டிப்பாக ஒரு அட்ராக்டிவான டிவைஸாக அமைய வாய்ப்பு இருக்குது. அண்டு போக்கோ F7 எனக்கு தெரிஞ்சு 29,999க்கு கிடைக்கும் அப்படின்னு தோணுது. F7 ஸோ அண்டர் 30Kல கொஞ்சம் பவர் பேக்டாகவும் பவர்ஃபுல்லான ஒரு ஃபோன் அப்படின்னு வரும்போது Snapdragon 8s Gen 4ஓட போக்கோ F7 ஸ்கோர் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆக மொத்தம் நிறைய டிவைசஸ் ப்ரைஸ் ட்ராப் ஆகும். அது ட்ராப் ஆகுதா இல்லாட்டி ட்ராப் மாதிரியா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னும் ஃபர்தராக ரிவீல் ஆகட்டும். iPhone 17 நான் ஆல்ரெடி பார்க்குறேன். 79,990 அப்படிங்கிற ப்ரைஸ்க்கு நல்லா பார்க்க முடியுது. ஆச்சரியமாக தான் இருக்குது. எந்த விதமான ஆஃபரும் இல்லாமல் 79,990க்கு சில சமயங்களில் லிஸ்ட் ஆகுது. ஃப்ளிப்கார்ட்டில் நான் பார்க்க முடியுது. ஸோ அப்படி இருக்கும்போது 79,990 ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குங்கிறனால ஒரு 75, சரி ஒரு 77 சூப்பராக இருக்கும்ல. ரெனோ 14 தீபாவளி எடிஷன் இப்போ விற்றுக்கிட்டு இருக்காங்க. ரெனோ 14 ஓகே, நாட் ஸோ வாவ், பட் கொஞ்சம் ஓகே அப்படின்னு சொல்லலாம். மறுபடியும் சொல்கிறேன், ஒரு சில டிவைஸ் வந்து என்வரான்மெண்டல் ஃபேக்டர்னால கொஞ்சம் வார்ம் ஆகலாம், ஹீட் ஆகலாம், இந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்குள்ளே தள்ளப்படலாம். ஆனால் நீங்கள் எந்த மாதிரியான ஒரு என்வரான்மெண்ட்டில் இருக்கீங்கிறத பேஸ் பண்ணி நீங்கள் டிவைஸ் சூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் வீட்டில் ஏசி ஓடுது ப்ரோ, இல்லாட்டி நான் இருக்கிற ஏரியாவில் அவ்வளோக்கு ஹீட் இல்லை. அண்டு நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறேன், நான் ஆஃபீஸ் போய்ட்டேன்னா ஃபுல்லாகவே ஏசி ஓடிக்கிட்டு இருக்கோம். நான் போகிறது ஆஃபீஸ் கேபில் தான். ஸோ அதனால் அங்கேயும் ஏசி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இல்லாட்டி சென்னை மெட்ரோவில் ட்ராவல் பண்ணுறேன், அதுலேயும் ஏசி இருக்குது. பார்த்தீங்களா, என்விரான்மெண்ட் இது வந்து ஹியூமன் மேட் என்விரான்மெண்ட்டாக இருந்தாலும் அது ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் டெம்பரேச்சர் கண்ட்ரோலில் இருக்கு இல்லையா. ஸோ அதில் தான் நான் அதிகமாக ட்ராவல் பண்ணுவேன் போது ஓரளவுக்கு கொஞ்சம் வார்ம் ஆகிற டிவைஸ் வாங்கினாலும் வார்ம் ஆகாது. அதுக்காக சொல்கிறேன். நத்திங் ஃபோன் 4A ஓகே, இதுவும் அநேகமாக 29,999 இல்லாட்டி 28,999 வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். iPhone 17 நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. Edge 60 Pro இது அநேகமாக 25Kக்கு வருமோ, 25K அப்படி வந்ததுன்னா நல்லாயிருக்கும். Excite ப்ரோவும் அநேகமாக அண்டர் 30Kல இருக்கும். K13 டர்போ ஆல்ரெடி அண்டர் 30Kல தான் இருக்குது. T4 ப்ரோவும் அண்டர் 30Kல தான் இருக்குது. M8 டீசெண்டான ஃபோனு, கேமராலாம் பெருசாக எதிர்பார்க்காதீங்க. ஆனால் பேசிக்காக ப்ரைமரி சென்சார் உங்களுக்கு உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணோம். மற்றபடி அங்கே ஒன்றுமே கிடையாது. மீடியா சென்ட்ரிக்காக யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஓகே. K13 வெயிட்டாக இருக்கும், ஆனால் நல்ல ஃபோன். K13 யூஸ் பண்ண எல்லாரும் கொடுத்த ஃபீட்பேக் அது தான். P3 Ultra நல்ல டிவைஸ் தான். 8350 மேலே மட்டும் எனக்கு அந்த ஹோப் இல்லை. மற்றபடி நீங்கள் ஸ்னாப்ட்ராகன் பேஸ்டு ரியல்மி ஃபோன்ஸ் எதாவது போகிறதா இருந்தாலும் போகலாம். இப்போதைக்கு 70 GT7 இதெல்லாம் தான் இருக்கும். பட் அதுவும் வந்து டிமென்சிட்டி பேஸ்டுங்கிறனால என்னால் உறுதியாக சொல்ல முடியல. பிக்கெஸ்ட் ரிவீல் கேலண்டர் ஆஃப் த சீசன் 1 May இந்த வெள்ளிக்கிழமை அன்றைக்கி மோட்டோரோலா இன்ஃபினிக்ஸ் டெக்னோவா வந்துடுறேன். வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நான் வரேன்.
என்ன ரிவீல் ஆகுதுன்னு நள்ளிரவு 12 மணிக்கு ரிவீல் ஆச்சுன்னா எடுத்துகிட்டு வரேன். ரியல்மி அண்ட் கூகுள் பிக்சல் 2 மே ரைட்டு, அதையும் எடுத்துகிட்டு வரேன். ஸோ அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரிவியூலுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு சில டேட்டாஸ் நம்மளால் வந்து நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸோட டேட்டா ப்ளஸ் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண முடியும். கண்டிப்பாக நான் எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ரைட்டு. ஸோ மொத்தம் என்றைக்கெல்லாம் வந்து நம்ம கலகட்டும், முதல் நாள் மோட்டோரோலா கண்டிப்பாக பட்டையை கலப்புவான் கலகட்டும். ரியல்மி கூகுள் பிக்சலு, ஓப்போ நத்திங், 2 பேருமே மிரட்டலான ஆளுங்க தான். ஆனால் ஓப்போ என்ன நமக்கு ரொம்ப அட்ராக்டிவான ஃப்ளாக்ஷிப்பை பற்றியே பேச போகிறோம் கிடையாது. நத்திங்கில் சப்போஸ் ஃபோன் 3 பற்றி ஏதாவது பேச்சு வந்ததுன்னா வில் பி வெரி ஹாப்பி. சாம்சங் நிறைய டிவைசஸ் இருக்குது. சாம்சங்கில் கிரேசியான ஆஃபர்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி இடையில ஒரு ட்ரைலர் மாதிரி ஒரு நாள் வந்துட்டு போச்சு. பார்ப்போம் இந்த என்ன வருதுன்னு. விவோ, கண்டிப்பாக விவோ வேறு லெவலில் இருக்க வாய்ப்பு இருக்குது. விவோட வி சீரிஸாக இருக்கட்டும், விவோட டி சீரிஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம் தான். ஏஐ ப்ளஸ் எனக்கு தெரில, காத்திருப்போம். ரைட்டு மக்களே, ஏதாவது உருப்படியாக வரும்னு நானும் நம்புகிறேன். நீங்களும் ஏதாவது சப்போஸ் பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எந்த டிவைஸோட ப்ரைஸ் ட்ராப்பை நீங்கள் ஆவலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் பார்க்குறேன். எது மேலே உங்கள் எல்லாருக்கும் அதிகமான ஈர்ப்பு இருக்குங்கிறத நானும் தெரிஞ்சுக்கலாம்ல. அந்த ஃபோனை பற்றி நானும் அதிகமாக ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பேன். ரைட்டு. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பாதிருக்கு விடைபெற்றுக்குள்ள சிவபரணி பார்க்கலாம். பாய். அது மறந்துடாதீங்க, டீல்ஸ் குரூப் இருக்குது, அதுக்கு தான் குட்டி கியூஆர் ஒன்று வருது. அதில் பொழுதுனைக்கும் உட்காந்துட்டு இதே ஓட்டலாம் மாட்டோம். டிஸ்கஷன் குரூப்பில் நாங்கள் எல்லாருமே மாற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். என்னோட ப்ரெசன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நான் அப்பப்போ அக்கேஷனில் தான் வந்து பார்ப்பேன். கார்த்தி ப்ரோ தான் பெரும்பாலும் ரொம்ப ஆக்டிவாக இருப்பார். அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்ட் அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து எப்பயுமே ஃப்ளிப்கார்ட்லேருந்து ப்ராடக்ட்ஸை டேக் பண்ணுறோம் இல்லையா, அதன் மூலமாக உங்களோட சப்போர்ட்டை நீங்கள் வந்து எங்களுக்கு தெரிவிக்க முடியும். ஸோ டேக்டு ப்ராடக்ட்ஸில் இம்ப்ரெசிவாக ஏதாவது ப்ராடக்ட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். டேக் பண்ண ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் போய் லேண்ட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் எது வாங்கினாலுமே அதுக்கு ஏற்ற மாதிரியான அஃபிலியேட் வந்து எங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் பிரகாசம் தான். ரைட்டு, பார்க்கலாமா? பை.